அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா. இது வந்து அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லேப்டாப் தான். அதில் நம்ம விண்டோஸ் 11 போட போகிறோம். ஓகேங்களா? அதில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வென்டாய் தான். வென்டாயோட ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பென் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா 3 ஓஎஸோ இல்லை 4 ஓஎஸோ நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ விண்டோஸ் 11 போட போகிறோம். அது நம்ம பூட்டபிள்குள்ளே போயாச்சு. இந்த பாருங்க, இப்படி தான் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துன்னு உள்ளே போகும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது ப்ரொஃபஷனலாக, எஜுகேஷனாக, இது மாதிரி 3-4 ஆப்ஷன் கேட்கும். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை போடுங்க. டிஃபால்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் எஸ்எஸ்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எதில் போடணும் என்னன்றது கேட்குது. ஸோ நீங்கள் வந்து இதோட நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். எல்லாத்துலேயும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? நான் போட்டுக்கலாம் இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் 11 சொல்லி போட்டுருக்கலையா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும், இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் சம் கான்ஃபிகரேஷன் பண்ணுற மெத்தட் இருக்குது. இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் பேசுகிறது புரியலை, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கும் OS 11 விண்டோஸ் 11 போடணும், அப்படி இல்லை விண்டோஸ் 10 போடணும், இல்லை பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு டேட்டா கால் பண்ணி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஓகேங்களா? டிஸ்கஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்ஷால்லா நம்ம வந்து 2 பேர் சேர்ந்தே கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நான் லேர்னிங்கில் தான் இருக்கேன், 2 பேர் சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த லோடிங் ஆகி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் காட்டும். அந்த பேஜ் வந்து நான் சொல்கிறேன். அதாவது விண்டோஸ் 11 போடும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, லேன் கனெக்ட் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மெயில் கேட்கும், மெயில் கான்ஃபிகரேஷன் கேட்கும், அந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட இதெல்லாம் கேட்கும். ஓகேவா? அது எல்லாம் வந்து இப்போ கேட்காம நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், விண்டோஸ் 11 வந்து உள்ளே போகும்போது இது நார்மலாக எல்லா ஓஎஸ்லையும் கேட்கும். உள்ளே போய்ட்டு என்ன லாங்குவேஜ், என்ன ஒரு இது எல்லாமே கேட்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க. நான் எந்த இடம் சொன்னான்றது டேரெக்டாக காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வரும், இதை பாருங்கள், எந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த இடம் தான் உங்களுக்கு காட்டினேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் கனெக்ட் பண்ண சொல்லும், அப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லும். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் போகும். இது பெரிய ப்ராசஸ். இது நம்ம ஷார்ட்கட்டாக பண்ணிட்டோம். இதை பாருங்கள், ஷார்ட்கட்டாக பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து அம்மா லேப்டாப்பில் போட்டாச்சு. இப்போ விண்டோஸ் 11 போடும்போது என்ன ப்ராப்ளம்னா, விண்டோஸ் 10ஓட இது ஸ்லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரேம் கம்மி, ஸ்டோரேஜும் கம்மி. ஓகே, பாய்.